இன்னைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்துல அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்துதான் இங்க அரசியலே நடக்குது. இதை வைத்துதான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். காலையில பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டர்ல போட்டிருப்பாரு, நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகல, இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போறேன். தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுத்தி தான் இருக்கு. ஆனா அது ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கும். திமுகவுடைய அமைச்சரவை எடுத்து அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு, விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் 2 விஷயம் கை கொடுக்கணும். கல்வி கொடுங்க, அரசியல் அதிகாரம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க. நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. இல்லை, ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க, 35 அமைச்சர்கள். பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. கடைசியில் இருப்பாங்க, வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் கடைசியில் இருப்பாங்க. நம்பரே சொல்றேன் பாருங்க, 35 பட்டியலின சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் கடைசி அமைச்சரவையில். 34 பட்டியலின சகோதரர் இருக்கிறாங்க, 32 பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க. 3 பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்ப 35ல 4 ஆயிருக்கிறது. 4 எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினெட் பாருங்க, 77 அமைச்சர்கள், 27 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியில இருந்து இருக்கிறாங்க, 10 பேர் பட்டியலின சமுதாயத்தில இருந்து இருக்கிறாங்க, 5 பேர் பழங்குடியின சமுதாயத்தில இருந்து இருக்கிறாங்க, 5 பேர் சிறுபான்மை சமுதாயத்தில இருந்து இருக்கிறாங்க. இந்திய அளவில் அரசியல் அதிகாரம். ஆனா தமிழகத்துல கோயிலுக்குள்ள போனா கூட சில இடத்துல பிரச்சனை. ஆனால் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே தி ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி. அங்க கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சில போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால கொடியேற்ற முடிகிறதா? இல்ல சேர்ல சமமா உட்கார முடியுதுங்களா? இல்ல பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்றாங்க, சேலம் பக்கத்துல ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க, பெரிய பிரச்சனையாகுது, கட்சி விட்டு நீக்கிறாங்க. சைலண்டா 4 மாசம் கழிச்சு அதே ஆள அதே கட்சியில சேர்த்து அதே போஸ்ட கொடுக்குறாங்க. ஆனா கேட்டா அண்ணல் அம்பேத்கர் ஐயா என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்துல பேசுறாங்க.